வணக்கம். மலையாள திரையுலகில மறைந்து போன ஒரு மாமனிதர் யாருன்னு கேட்டா, ஸ்ரீனிவாஸ் என்கின்ற நடிகர், திரைக்கதை வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பல துறைகளில் சாதித்து காட்டிய ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான். இவரு மிகச்சிறந்த காமெடி நடிகரும் கூட. 3 நாளைக்கு முதல்ல லேசா லேசான்னு ஒரு படம், த்ரிஷா நடிச்ச படம். அதுல மாதவன் முன்பகுதியில வருவாரு, பின்பகுதியில வந்து அவரு ஷாம் வருவாரு. அதுல ஒரு வேலைக்காரர் ரோலா அவர் பண்ணியிருப்பார் ஸ்ரீனிவாஸ். முதலாளி அம்மா சொல்லுவாங்க, "தண்ணி ஊத்துனியா? அதுக்குள்ள தான் கேஸ் சிலிண்டர் தூக்க சொன்னீங்கல்ல, அத தூக்குனியா? அதுக்குள்ள தான்" இப்படியே திருப்பி பழைய இடத்துக்கே வந்துருவாரு. சுடு தண்ணி வைக்க சொன்னேனே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. இத நீங்க எத்தன தடவ கேட்டாலும், அந்த முகம் மாறாம நிக்கிறவரு அவர்தான். அவர் வந்து தமிழ்லயும் நெறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் ஸ்டாரோடயும் பண்ணியிருக்காரு. மலையாள உலகுல என்ன ஆச்சரியம் அப்டின்னா, இவர் பிறந்த ஊர் வந்து கண்ணூர் மாவட்டம் அந்த பகுதி. அ அங்க படிச்சுட்டு பழசுராஜா கல்லூரியில டிகிரி முடிச்சுட்டு, அப்புறம் சென்னை திரைப்படக் கல்லூரில தான் ஒரு ஓராண்டு படிச்சிருக்காரு. இவருடைய படங்கள்ல பெரிய சிறப்பு என்னன்னா, நம்ம தமிழ்ல வந்து இவர ஒப்பிட்டு சொல்றதா இருந்தா, நண்பர் பாண்டியராஜன்ட்டயும் பேசிட்டு இருந்தேன். என் நண்பர் கேரள நாட்டிலும் பெண்கள் ஒண்ணு டைரக்டர் எஸ்.எஸ். குமரன்ட்டயும் பேசிட்டு இருந்தேன். நம்ம ஊர் பாக்யராஜ் அவர்கள உதாரணம் சொல்லலான்னு சொன்னாங்க. அதாவது திரை, கதை, வசனம், தயாரிப்பு, டைரக்ஷன் அப்படின்னு அத்தனையும் செய்யக்கூடிய நடிப்பு உள்பட பண்ணக்கூடியவர் இவர் தான் அப்படின்னாங்க. இவருடைய கதைகள தமிழ்ல பண்ணி, அந்த படம் நெறைய ஹிட் ஆயிருக்கு. இவர் வந்து 77ல இருந்து படம் இயக்க ஆரம்பிக்கிறார். அதுல முக்கியமா வடக்கு நோக்கி எந்திரம் அப்படின்னு ஒரு படமும், சிந்தா, விசித்யா, ஷியாமளா இந்த 2 படமும் கேரள அரசினுடைய விருதுகள பெற்ற படம். நமக்கு நல்லா தெரியிற மாரி சொல்றதா இருந்தா, இவருடைய கதை வெள்ளித்திரைன்னு ஒரு படம் தமிழ்ல வந்ததுல. பிரகாஷ் ராஜ் தன்னுடைய நண்பருடைய திரைக்கதைய திருடிட்டு அவர் பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறிருவாரு. இந்த ப படத்த எழுதி நடிச்சவர் வந்து சீனிவாஸ் மலையாளத்தில. அவரும் மோகன்லாலும் பண்ணியிருப்பாங்க. அதேபோல "கதபரையிற போல்" அப்படின்னு ஒரு ரொம்ப புகழ்பெற்ற படம். குசேலனும், கண்ணனும் சந்திக்கிற மாரி. குசேலன் எனக்கு கண்ணன தெரியும்னு சொன்னா யார் நம்புவா? அதுபோல ஒரு சாதாரண முடிதிருத்தும் தொழிலாளி, சூப்பர் ஸ்டார் மம்முட்டி எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்றப்ப, அந்த ஊரே நம்ப மாட்டேங்குது. ஒரு தடவ அவர் ஷூட்டிங் வர்றப்ப இவரு போய் பார்க்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுமுள்ள மாட்டிக்கிட்டு வந்துர்றாரு. ஆனா மம்முட்டி அவர நோக்கி வர்றாரு. இதான் அந்த படம். இத தமிழ்ல பண்ணாங்க. எதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச குசேலன் படம். என்னம்மா யோசிக்கிற? மறந்துட்டியா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவ சொன்ன மாதிரி. இதேபோல தட்டத்தன் மறையதுன்னு ஒரு படம். அதுவும் இவருக்கான ரொம்ப புகழ்பெற்ற படங்கள்ல ஒண்ணு. முக்கியமா எதார்த்தம் இவருடைய படத்துல இருக்கும். அதான் சிறப்பு. அப்ப பாருங்க, சிலருக்கு நடிக்க வரும், எழுத வராது. எழுத வரும், டைரக்ட் பண்ண வராது. டைரக்ட் பண்ணா தயாரிக்க மாட்டாங்க. இது எல்லாமே இவர்ட்ட இருக்குது. இவருடைய மகன்கள் 2 பேரு. இவருடைய துறையிலேயே இவருடைய பையங்க 2 பேரும். வினித் சீனிவாசன், தயா சீனிவாசன். இவர் வந்து எளிய மக்கள் இருக்கின்ற பகுதியிலிருந்து வந்து சாதனைகள் பண்ணி, திரைக்கதை ஆசிரியராக இருந்து, வசனம் எழுதி, நடிச்சு, டைரக்ட் பண்ணி, இப்ப அவருடைய மலையாள படங்கள் தமிழ்லயும், பிற மொழிகள்லயும் எடுத்து, அது வெற்றிகரமா சிறப்பா வந்திருக்குன்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய சிந்தனைகள் தான். நம்ம இப்ப நான் சொல்றபோது கூட, பலருக்கு அவர் யாரு இவரு அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு யோசனை வரும். நான் சொன்ன தமிழ் படங்கள் நீங்க பாருங்க. வெள்ளித்திரை பாருங்க, அதே மாதிரி இந்த குசேலன் பாருங்க, லேசா லேசா அவர் நடிச்ச படம் பாருங்க. மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட ரொம்ப நல்லாருக்கும். இன்னும் சொல்லப்போனா, விவேக் ஒரு படத்தில ஒரு போலீஸ் சாமியாரா வருவாரு. அந்த கேரக்டர் வந்து சீனிவாஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு. இந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப தான் இவருடைய திறமை நமக்கு தெரியுது. 69 வயதில இவரு மறைஞ்சிட்டாருன்னாலும் கூட, இவருடைய இந்த நல்ல சிந்தனைகளும், நல்ல திரைக்கதை அமைப்பும், வசனங்களும் இன்றைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்குங்க. நல்ல கலைஞர்கள் எப்போதும் மக்களின் மனதில் ஆ நிலையாக நிற்பார்கள் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.